ஹரியோம். உலக மக்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்கள். நாம் இன்று ஞான பாதையில் காண இருப்பது வாழ்க்கையை புரிந்து வாழ்வது எப்படி. பொதுவாக குற்றம் குறையாமல் இருக்க என்ன காரணம்? மனித சமுதாயத்தில் குற்றங்கள் அதிகரித்து கொண்டுதான் போகிறதே தவிர குற்றங்கள் குறைந்தபாடு இல்லை. என்ன காரணம்? என்ன என்று பார்த்தால், மனிதனுக்குள் மறைந்திருக்கும் குற்றங்கள் நேற்றும் சரி, இன்றும் சரி, நாளையும் சரி. நேற்றைய மனிதர்களும் கற்பழித்தார்கள், கொலை செய்தார்கள், திருடினார்கள், பொய் சொன்னார்கள். அதே இந்த இளைய சமுதாயமும் தொடர்ந்து இன்றும் அதே நடந்து கொண்டிருக்கிறது. திருட்டு, கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, பொய், ஏமாற்று வேலை அனைத்தும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. நாளையும் இது தொடர்ந்து நடந்து கொண்டுதான் இருக்கும். இதிலிருந்து மனிதர்கள் எப்படி தப்பி வாழ வேண்டும் என்றால், ஒரு சினிமா கதையில் சொன்னது போல், திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது என்பார். அதுபோல் உங்கள் மனதில் ஏற்படும் சந்தேகம், குற்ற உணர்வுகள், தவறுகள் என்ற எல்லாவற்றையும் நாமே விட்டொழித்துவிட்டு தனி மனித ஒழுக்கம் நமக்குள் ஏற்பட வேண்டும். அப்படி தனி மனித ஒழுக்கம் ஏற்படாவிட்டால் இந்த குற்றங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டுதான் இருக்கும். இது உங்களை மட்டும் பாதிக்கப் போவதில்லை. ஒரு குற்றம் செய்து விட்டோமே ஆனால் அது உங்களுக்கு மட்டும் பாதிப்பல்ல. உங்கள் குடும்பம், இந்த சமுதாயம் அனைவருக்குமே அந்த பாதிப்புகள் இருக்கத்தான் செய்யும். சரி, குற்றங்களை எப்படி குறைத்து கொள்ளலாம் என்றால், நல்ல விஷயங்களை நிறைய கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். எப்படி ஒரு அழுக்கடைந்த பாத்திரங்களில் தண்ணீரை ஊற்றிக்கொண்டே இருந்தால் அந்த பாத்திரம் சுத்தமடையும் அல்லவா? அதுபோல் நாம் எப்பொழுதும் தொடர்ந்து நல்ல விஷயங்களை நிறைய கேட்டுக்கொண்டே இருந்தால் அந்த ஞானப்பாதை என்ன என்று நமக்கு புரியும். ஒரு சிலர் வசதியாக வாழ்வதற்காக பேராசை எண்ணத்தோடு மற்றவர்களை ஏமாற்றுகிறார்கள், ஆசை வார்த்தை காட்டுகிறார்கள், மதுபானம் செய் சுகமாக இருக்கும் என்கிறார்கள். இப்படி பல விஷயங்களை உங்களுக்கு கைக்குள்ளேயே கொண்டு வந்து விடுகிறார்கள். எப்படி என்றால், கதை எழுதுகிறார்கள், அதில் பல தவறுகளை எப்படி செய்யலாம் என்பதை உறுதிப்படுத்தி கூறுகிறார்கள். டிவி மூலமாக பார்க்கும் நாடகங்கள் அனைத்தையும் கவனித்து பாருங்கள். ஒரு மனைவிக்கு 2 கணவர், ஒரு கணவருக்கு 4 பொண்டாட்டி, மாமியாரை எப்படி கொல்வது, மருமகளை எப்படி அழிப்பது, மருமகளை இருக்கும்போது இன்னொரு மனைவியை கட்டி வைத்து அதிலிருந்து எப்படி பணம் சம்பாதிப்பது என்று தீய வேலைகள் அனைத்தையும் நமக்கு போதித்து கொண்டே இருக்கிறார்கள். நாம் அதிகப்படியாக அதை கவனிக்கத்தான் நம் வாழ்க்கையும் தடம் புரண்டு விடுகிறது. நாமும் இதை செய்தால் என்ன என்று தோன்றுகிறது. மனம் சொல்வதை கேட்டால் பல துன்பங்களை நாம் அனுபவிக்க நேரிடும். மனம் நாம் இறந்து விடுவோம் என்ற பய உணர்வை அப்பப்போ ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். நாம் பிறப்பதும் இல்லை, இறப்பதும் இல்லை என்று சொல்வது அறிவு. இந்த அறிவை கொண்டு நீங்கள் வாழத் தொடங்கினால் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை மிகவும் சிறப்பாக இருக்கும். தயவு செய்து குற்றங்களை அவன் செய்கிறான், அவன் அதை பெரிய தவறெல்லாம் செய்கிறான், நான் சின்ன சின்ன தவறு தானே செய்கிறேன் என்று யாரும் சின்ன தவறு கூட செய்யாதீர்கள். குற்றங்கள் பெருகிக்கொண்டே தான் இருக்கும். குற்றங்களை குறைப்பதற்கு நாம் தான் முன் வர வேண்டும். இதை புரிந்து கொள்ளுங்கள். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கும் பகிருங்கள்.
ஆர்ட் ஆஃப் ஃபீல் சாய் யோகா என்றும் யூடியூப்பில் இருக்கிறது, கண்டு மகிழுங்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. ஞானம் பரவட்டும்.